வெல்கம் டு பீப்பிள் கனெக்ட். நீ சொல்லு. உபு குங்குமம் இந்த வார உப்பளமடுக்கு ஃபால்ஸ். ஏன்னா மைக்கு கையில வச்சிருக்கான், இதெல்லாம் கொடுக்கணும். ஆமா, கண்டென்ட் கிரியேட்டர், கண்டென்ட் உடைய கடவுள். ஓப்பனிங் வந்து வீட்டுக்கு தடா கிட்ட வந்து வரணும் ப்ரோ, முடியல, எடுக்கல காலைல. இது ஒரு ஆள் தான் லேட் ஆச்சு. காலைல எத்தனை மணிக்கு வரானா, தூங்கிட்டேன். எனக்கு நைட்டு ஒர்க் இருக்கு. என்ன பேசு. வணக்கம் மக்களே. இந்த பாத்துங்க. வணக்கம் மக்களே, நான் தான் சரவணன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இவர் தான் என் ஃப்ரெண்டு சரவணன், இவர் என் ஃப்ரெண்டு திலீப். சரவணன் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸும். வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியில இருந்து சாப்பாடு போடு. இவர் அன்னைக்கு தெரியல சோறு போடுறதெல்லாம் வீடியோ எடுக்கணும். இவரு போதும். இந்த பாய் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, வந்த வேலையை சொல்றேன். தெரிஞ்சு பாருங்க, மலை அது மேலதான் வந்துட்டு தடா நீர்வீழ்ச்சி இருக்கு. நீர்வீழ்ச்சி இருக்கா, தடா இருக்கா? உப்பளமடுகு வாட்டர் ஃபால்ஸ் மக்களே. என்ன மடுகு இருக்கு? உப்பளமடுகு. பரவாயில்லையா? உப்பளமடுகு. ஆனா ஆக்சுவலா அதுதான் அதோட பேரு. இது வரைக்கும் எல்லாருமே தடா வாட்டர் ஃபால்ஸ் தான் சொல்றோம். இட்ஸ் தெலுங்கு டேம் மக்களே, அங்கதான் இருக்கு. வாங்க அங்க போயிட்டு ஸோ எங்கள் ட்ரிப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டுவர்ட்ஸ் உப்பளமடுகு ஃபால்ஸ். சென்சார் செட் கட் பண்ணிக்கோங்க. உப்பளமடுகு ஃபால்ஸ். நாங்கள் இங்கேருந்து நீர்வீழ்ச்சி நோக்கி பயணம் பண்ணுறோம். அது ஒரு அழகான நீர்வீழ்ச்சி. பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமா. யார் அது? ரோஹித் சர்மா. திரும்புங்க. ரோஹித் சர்மா திரும்ப. உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? ரோஹித் சர்மா திரும்பிடுவா நீ? நம்மள சப்போர்ட் பண்றதுதான்டா கம்ப சப்போர்ட் பண்றதுக்கு நீ எடுத்துட்டு போவதா? அத்தை ஏன்டா போய் தூக்கிட்டு போற? ஏமா இப்படி பண்றீங்க? உங்களுக்கோசரம் நான் அவ்வளவுதான் சண்டை வச்சு வருகிறேன், நீ என்ன இப்படி பண்ணி வருகிறேன்? நீ சாதிக்க வேண்டிய நிறைய இருக்குடா. குதிக்காதடா. இப்போ பாத்தீங்கன்னா டோராவின் பயணங்கள். பாருங்க, ப்ளூ கலர் ட்ரெஸ் போடுறாங்க. எவ்வளவு சின்னதா இருக்கு. இது வந்து கருப்பு டோரா, ரொம்ப சின்ன டோரா. என்னடா வயசு உட்காந்துட்டான் இங்க. நம்ம கூட வந்த டோராவை காணோம். டோரா தனியா பயணம் போயிருக்கு. வீடியோ எடுக்கும்போது பேசக்கூடாது சொல்லியிருக்காரு பாஸ். அதுக்குள்ள வை. இங்க அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. அவ்வளவுதான். இப்போ மரத்துக்குள்ள போனவங்க இங்க வந்துட்டாங்க. மரத்துக்குள்ள போன பாய் வெளில வந்துட்டு. இதுதான் கடவுள், எங்களோட கடவுள். கடவுள் இன்னைக்கு மாறு விஷயத்துல இருக்காரு.
அதனால ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் தான் அதெல்லாம் போட மாட்டேன் ப்ரோ. இதோட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்துருப்போம்னு நினைக்கிறேன். சர்ஃபேஸ் வந்து ரொம்ப கரடு முரடாக தான் இருக்குது, ஏற்றம் இறக்கம்லாம் இருக்குது. கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தது. இதுக்கப்புறம் ஃபுல்லாக போகிறதுலாம் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அதுன்றத பார்க்கலாம். டேய் சும்மாறா. அவ்வளோதான். இவங்க வந்து இப்போ புதுசாக சேர்ந்த பார்ட்னர், இப்போ ட்ரெக்கிங்கில் எங்களோட ட்ரெக்கிங் பார்ட்னர், ஜூனியர் பார்ட்னர். நாங்கள்லாம் இப்போ ஒன்றா சேர்ந்து உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு உங்களுக்கு அடுத்து என்ன இருக்குன்றத டீட்டெயிலாக போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? வந்து இந்த சபரிமலை பெரும்பாதை போவாங்க தெரியுமா, அந்த மாதிரி விஷுவல்ஸ் எல்லாமே இருக்கு. ஐடியலான என்ன சொல்றது, ஒரு இந்த தவம் இருக்கிறது, தியானம் பண்றது, மெடிடேஷனுக்கான ஒரு ஆப்டான ஒரு லொக்கேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். அது நீங்க வந்தா கண்டிப்பா இந்த பிளேஸும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அங்க வந்துட்டு நடக்க முடியலன்னு சொல்லிட்டு அதோட போயிடாதீங்க, உள்ள நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. காலையில ஏர்லி மார்னிங்கே வந்தீங்கன்னா ஓரளவுக்கு சம்மர் சீசன்ல வெயில் இல்லாம வந்துட்டு நம்ம பார்த்துட்டு எல்லாத்தையும் வெளியே வர முடியும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க தண்ணியில. அது கொடுக்குற வைப்ஸ் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். சாம்பாரு ஒரு தண்ணி பால் கூட கிடைக்காத இடம். என்னையே கூப்பிட்டு வந்து ஏய் சூப்பரான சீன்ரா அது ஜெய்ஹிந்துல. அரை மணி நேரத்துல ஆகாயத்தை பார்க்கலான்னு கூட்டின்னு வந்தானுங்க. நடக்க ஆரம்பிச்சு 1 மணி நேரம் ஆகுது. இன்னும் குட்டையும் மீன்களும் தான் மிச்சம். இது வரைக்கும் கண்களில் தென்படுகிறது. இந்த சிச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த ஜெய்ஹிந்த் படத்துல வந்து கவுண்டமணி பேசுவார்ல, அந்த சிச்சுவேஷன் தான் ஞாபகம் வருது. பரத் என்னை ஏன்பா கூப்பிட்டு வந்த அப்படின்னு. வரலன்னு சொல்லி காலில் உந்து கெஞ்சினவனை 1 மணி நேரம் ரெட் ஹில்ஸ்ல வெயிட் பண்ணி கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி சாவடிக்கிறானுங்க. அப்படி என்னதான் மேல இருக்குன்னு நம்ம மேல போய் பாக்குறேன் நான். வாங்க. ஹேய் ராபி காட் பிளாட். ஏய் ஏய் இந்த இப்ப பிரவீன வீடியோ எடுத்து சிட்டி படத்துல ரோபோட்டுக்கு வோல்டேஜ் இல்லாம ஒரு மாதிரி ஆகும் பாரு, அந்த வீடியோ போட்டு விட்டுரு. கைஸ் குழந்தைய வாங்குங்க. உண்மையாலுமே அங்க குளிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரௌசினஸே இருந்திருக்காது. குளிச்சனா? அது குளிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த உடம்பு வேற, குளிச்சதுக்கு அப்புறம் இருக்கிறதே வேற. பெரிய உடம்பு உண்டு. இதானா அந்த பிளேஸ்? நாங்க இங்கதான் குளிச்சோம். இதானா வீடியோ Round 2. Round 3. திலீப்குமார் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன்னா நீ தான் சொல்லணும். பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. ஏங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அட நீங்க சொல்லுங்கண்ணா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம வாங்குற 10-15 பிச்சைக்கு இதெல்லாம் தேவையா? இப்ப பாத்துக்கிட்டோம்னா சுத்தி பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு இந்த குணா கோகை, மஞ்சுமல் பாய்ஸ் அந்த மாதிரி ஒரு 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 60% ஃபீல் கிடைக்குது. கிட்டத்தட்ட நம்ம அந்த பீக்குக்கெல்லாம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அங்க பார்த்தோம்னா அதுக்கு மேல வெறும் ஸ்கை மட்டும் தான் தெரியுது. ஃபுல்லா கால்சியம் டெபாசிட்னு நினைக்கிறேன். ஃபுல்லா சுண்ணாம்பு மண் இது எல்லாமே. இதுக்கு மேல போகலாம், இதுக்கு மேல போகலாம். பட் வந்து கூட வந்த 70% நம்பர்ஸ் வந்து டீம் மெம்பர்ஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க, ஆல்ரெடி பர்ன் அவுட் ஆயிட்டாங்க. ஓடையோட சத்தத்தை கேளுங்க.
தண்ணி தண்ணி வாட்டர் வாட்டர். தெரியலையே. ஏய் வேணாம்பா, வலிக்குதுடா. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. எங்கிருந்து வந்திருக்கான்? நாங்கள் தடா ஃபால்ஸ் வந்திருந்தோம். என்ன ஃபால்ஸ்ல அது? உப்பளமடுகு ஃபால்ஸுக்கு வந்தோம். ஜாலியாக இருந்தது. காலையிலே சீக்கிரமாக கிளம்புங்க. சீக்கிரமாக கிளம்புனா தான் ரீச் பண்ண முடியும். ரீச் பண்ணால் ஃபஸ்ட்டு தொட்டி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெக் பண்ணி ஒரு 1 hour ஏறினா கொஞ்சோண்டு, ரொம்பலாம் தண்ணி இல்லை, தண்ணி இருக்குது, ஆனால் குளிக்கிற அளவுக்கு தண்ணி இருந்தது. நல்லா ஃபன்னாக இருந்தது. நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ரிட்டர்ன் வந்துட்டு இப்போ கிளம்புறோம். இப்போது கரெக்டாக டைம் 2 o'clock. நாங்கள் மார்னிங் வந்து 6:30 ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக இப்போ 2 o'clock. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 2-6 ஆகிடும். 12 hours சென்னையிலேருந்து வந்தால் நல்ல டைம் ஃபேமிலியோடய ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோடய ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்ல ஸ்பாட் இது. கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் விசிட் பண்ணுங்கள். கடவுளுடைய கருணையால் நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அருமையான கிளைமேட்டு, செம்ம கிளைமேட்டு. அது மட்டும் இல்லாமல் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச ட்ரிப்புக்கு ரொம்ப ரோல் ஆகுது. ரொம்ப ரோல் ஆகுது. டயர்டாக இருக்குது, சாப்பிடல, பசிக்குது. அந்த ட்ரிப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் கூட வந்த எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. 3 hours later. காதல் நீதானா, உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா.